ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் வருது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம், ஈவன் பேங்கிங் போனாலும் சரி, டிஎன்பிசி போனாலும் சரி, ஆர்ஆர்பி போனாலும் சரி, ஸோ இந்த டாப்பிக்கில் 1 இல்லை 2 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போகலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ இப்போ பிரின்சிபல் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, அதாவது லோனோட ஸ்டார்டிங்கில் இல்லை யாருக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்ன பிரின்சிபல் கன்சிடர் பண்ணுறாங்களோ கடைசி வரைக்கும். இப்போ 1 இயர்னா 1 இயர் ஃபுல்லாக, இப்போ 10 இயர்ஸ்னா வருஷம் என்ன பிரின்சிபல் இருந்துச்சோ கடைசி 10வது வருஷம் வரைக்கும் அதே பிரின்சிபல் தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போனீங்க அப்படின்னா இதில் பிரின்சிபல் மாறும். அது எப்படிப்பா பிரின்சிபல் மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு 100 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க. இதுக்கு வந்து ஒரு 10 ரூபா வட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது 12 மாதமும் நீங்கள் வட்டி கட்டணும். ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த 10 ரூபா வட்டியும் மாதம் கட்டலைன்னா 2வது மாதம் பிரின்சிபல் என்ன ஆகிடும் அப்படின்னா 100 + 10 ரூபா 110 ரூபா ஆகிடும். ஸோ அடுத்து இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் 10 ரூபா வட்டியும் கொடுத்து ஒரு 20 ரூபா வந்து அசல்லையும் கொடுக்குறீங்க அப்படின்னா 90 80 ஆகிடும். ஓகேவா? ஸோ 100 - 20 80 ரூபா. ஸோ அப்போ பிரின்சிபல் 80 ரூபா ஆகிடும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் வேரி ஆகும், சிம்பிளில் வேரி ஆகாது. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் PNR/100. Pனா பிரின்சிபல், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸு, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இது மாறவே போகிறதில்ல. ஸோ இதை தவிர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதாவது எவ்வளோ ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் வந்து ஒரு 1000 ரூபாய், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 5% அப்படின்னா, ஸோ 2 வருஷம் கழிச்சு இவர் வந்து எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாரு, அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஆர் தானே. பி எவ்வளோ 1000 × N2 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% / 100. ஸோ 0 0 0 0 கேன்சல், 5 2s are 10, 10 × 10 100 rupees. ஸோ அப்போ 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய்க்கு 5% வட்டியில் அவர் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருப்பாரு அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் வேறு என்ன சொல்லுவாங்க, இப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம், 2 6 மாதம், இங்கே அப்போ 2ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம்னு இந்த மாதிரி இருக்க ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன 6 மாதத்துக்கான வட்டி தான் வேணும். ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம், 2 6 மாதம். ஸோ 10 / 2 போட்டிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த புது நம்பர் ஆஃப் இயர், புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இதே ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வேறு என்ன கேட்பாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பிரின்சிபல் எவ்வளோ கேட்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா? அது எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தா போதுமானது. முடிஞ்சா? ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போவோமா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபார்முலாவே கிடையாது. அப்போ எதுக்குப்பா ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணேன். அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ண என்ன, P × 1 + R/100 the whole power n. Pன்றது பிரின்சிபல், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா மொத்தமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து 2 வருஷத்துக்கு வந்து கடன் வாங்குறாங்க, இல்லை 2 வருஷத்துக்கு எதுலையோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 வருஷத்தோட முடிவில் கிடைக்கிற மொத்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் இது. மொத்த அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இதில் கிரியேட் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தான் இது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும், பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும்.
ஓகேவா? ஓகே. ஸோ இது நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை டென்ஷன் ஆக்குற விதமாக ஒரு ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர் ஒன்றா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 2 ஹாஃப் இயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணை வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்குது, பெர் ஆனம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹாஃப் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடு பை 2, 10/2 போடுவீங்க, 5% கிடைக்கும். ஸோ இதை வச்சு இதே மாதிரி ஃபார்முலாவில் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸில் வந்து ஆன்சர் கிடச்சிடும். சரிப்பா, இப்போ எனக்கு கொஸ்டினே எப்படி வரும் அப்படின்னா, நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிருவ, நான் உனக்கு கண்டுபிடிக்க விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினே வரும். சரி, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தானே ஃபார்முலா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு அமௌண்ட் வேணும்னு கேட்டால், ஸோ 2 வருஷம் கழிச்சு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டால் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, திரும்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஈஸியாலாம் கேட்க மாட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் இல்லை, ஒரு 2.25 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோமா வரும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இமேஜின் 2.25 வருஷத்துக்கு எனக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ வரணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரணும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில், அதாவது ஒரு ஹோல் நம்பர் அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து டைம், அதாவது என்ன வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இத்தனை இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஸோ அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா AB/Cன்னு எடுத்துக்கலாம் சும்மா. ஸோ ஏன்றது ஒரு ஹோல் நம்பரும் B/Cன்றது இந்த ஃப்ராக்ஷனே குறிக்கும். ஸோ அப்போ என்ன வரும்னா P × 1 + R/100 இந்த ஹோல் பவர் A. ஏன்றது என்ன, இவங்க கொடுத்துருக்க ஹோல் நம்பர். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா உள்ள டேமை மட்டும் ரிப்பீட் பண்ணணும். 1 + R/100. இந்த ஆருக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்னா இந்த டேமை மல்டிப்ளை பண்ணணும், B/C × R. ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா எத்தனை வருஷம், இப்போ 2.25 வருஷம், 3.25 வருஷம் இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு P × 1 + R/100 ஹோல் பவர் எண்ணுக்கு பதிலாக இந்த ஹோல் நம்பரு. ஸோ அதே மாதிரி 1 + R/100 எழுதிட்டு இந்த ஆர் கூட இந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிடும், அமௌண்ட்டு கிடச்சிடும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணுன்னாலும் சரி, இதை வந்து தலைகீழாக கொடுத்து எதர் அமௌண்ட்டு கொடுத்து இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். சரி, அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறோம். லெட்ஸே இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து நான் 10% கொடுக்குறேன், செகண்ட் இயருக்கு வந்து நான் ஒரு 20% கொடுக்குறேன், தேர்ட் இயருக்கு நான் வந்து மறுபடியும் 10% கொடுக்குறேன். அப்போ நீ வந்து எனக்கு அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த ஃபார்முலா பக்கமே போகக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளவோ அது எழுதினோம், இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ 10. ஸோ அப்போ 100 + 10, 110/100. செகண்ட் வருஷம் எவ்வளோ 20, அப்போ 100 + 20, 120/100. அடுத்த வருஷம் எவ்வளோ 10, அப்போ 110/100. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றது கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி எத்தனை கான்செக்யூட்டிவ் இயர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை கான்செக்யூட்டிவ் இயர்ஸை பார்த்தணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் காம்ப்ளிகேட்டடாக கொடுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ டிஃப்ரென்ஸு கண்டுபிடிமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது. இதுக்கு யூஸ்வலி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கும், நம்ம ஃபார்முலாவை படிச்சுட்டா போதும். ஸோ இதில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா, 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா, அப்படி வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்கு. 4 வருஷத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா வைப்போம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு. ஸோ இதே இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல் × R/100 த ஹோல் ஸ்கொயர் × 3 + R/100. ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கு. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த 2 ஃபார்முலாவும் எப்போ யூஸ் பண்ணலான்னா பிரின்சிபல் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷம்னா n வந்து 2 வருஷம்னா இந்த ஃபார்முலா, n 3 வருஷம்னா இந்த ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் சேமாக இருக்குது
எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். எங்கே சுற்றி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் கேட்டாலும் இவ்வளோ தான் வரப்போகுது. ஸோ இதில் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் கேட்கலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தேன், இத்தனை வருஷம் கொடுத்தேன், இவ்வளோ இது. இன்னொருத்தருக்கு அதே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இத்தனை வருஷத்தில் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் தான் மாற்ற போகிறாங்க. பட் ஃபார்முலாஸ் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு இடத்துல தான் ரொம்ப ஒரு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது இந்த பிளேஸ். சமவ் 2.25 வருஷம் 3.25 வருஷம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. P × 1 + R/100 the whole power a இந்த ஹோல் நம்பரை போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃப்ராக்ஷனை 1 + R/100ல் R கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிடும். ஸோ மேம் நீங்கள் வந்து ஃபார்முலாலாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் எனக்கு சம்மா சொல்லுங்கன்னா இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ சஜஷன் ஆகுங்களா, அதில் வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் மொத்தம் கிட்டத்தட்ட 49லேருந்து 50 சம்ஸ் வந்துருக்கும். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இது எல்லா சம்முமே என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்களோ அதில் ப்ரீவியஸ் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம். ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் தான் பார்க்கணும், நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம்ல. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் வரும். கிட்டத்தட்ட 50 சம்ஸுக்கு மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கொஷினை பாருங்கள், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ண முடியலைன்னா வீடியோ பாருங்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், கொஷின் மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள். ஓகே, சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் செக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லை ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியல, தெர் இஸ் சம் எரர், எங்கேயோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சம்மை பாருங்கள். அதுலேயுமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே எனக்கு சின்ன சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னா அதுலேயே ஹார்டஸ்டான சம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.